என்ன என்கிட்டயே உன் திமிர காட்டுறியா? நீ பதிலுக்கு கேள்வி கேளு, அப்பதானே களை கட்டும், படமும் நல்லா வரும். இது திமிர் இல்ல, இது என்னோட பொறுப்பு. அகிலாம திரும்ப வர வரைக்கும் கம்பெனியை நல்லபடியா கொண்டு போறது என்னோட பொறுப்பு. இத பாரு பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுல நீ தலையிடாத. திரும்பவும் சொல்ற ஐஸ்வர்யாமா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியாது. கையாலையும் பேசுங்க, வாயாலேயே பேசினா எப்படி? நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா அதுக்கு தொழிலாளிங்க தான் முக்கிய காரணம். அம்மா எப்பவுமே அவங்கள மரியாதையா நடத்துவாங்க. அவங்க உரிமையில ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. அம்மாவோட இந்த கொள்கையை மதிக்காம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது ஐஸ்வர்யம்மா. நீங்க பண்ணது தப்பு. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ வெளியே அனுப்புறேன்னு சொன்னதும் தப்பு. அவங்க மேல தடி அடி பண்ண சொன்னது ரொம்ப தப்பு. முதல்ல நீங்க தொழிலாளிங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது மன்னிப்பா? இந்த வேலைக்காரங்க கிட்ட மன்னிப்பு? என்னது? நான் தொழிலாளிங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு அவசியமும் கிடையாது. இத பாரு பார்வதி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுல நீ தலையிடாத. திரும்பவும் சொல்ற ஐஸ்வர்யாமா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நிச்சயமா என்னால ஒத்துக்க முடியாது. நம்ம கம்பெனி நல்லா இருக்குன்னா அதுக்கு தொழிலாளிங்க தான் முக்கிய காரணம். அம்மா எப்பவுமே அவங்கள மரியாதையா நடத்துவாங்க. அவங்க உரிமையில ஒரு நாளும் கை வைக்க மாட்டாங்க. அம்மாவோட இந்த கொள்கையை மதிக்காம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால ஒத்துக்க முடியாது ஐஸ்வர்யம்மா. நீங்க பண்ணது தப்பு. நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ வெளியே அனுப்புறேன்னு சொன்னதும் தப்பு. அவங்க மேல தடி அடி பண்ண சொன்னது இந்த அளவுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து பிரஸ் காமிச்சது யாரு? தப்பான நியூஸ பரப்பி விட்டாங்க. இத பண்ணது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் பார்வதி. மாமா, இத யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட இந்த நிலைமைய உடனே சரி பண்ணணும் மாமா. ஆமா பார்வதி. மாமா, நீங்க பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. பண்றேன். ஹலோ, நான் ஆதித்யா பேசுறேன். தயவு செஞ்சு நிறுத்துங்க ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா, மீடியா பிரஸ்ல எல்லாம் பிரேக்கிங் நியூஸே நம்ம குடும்பத்தை பத்தி தான். அதுக்கு காரணம் நீதான். ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்றடி, ரொம்ப சிறப்பா நிர்வாகம் பண்ற. நம்ம குடும்பத்தை பத்தி நியூஸ்ல தப்பா வந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன பாக்குற? ஏன் சந்தோஷமா இருக்குன்னு பாக்குறியா? நான் எத்தனையோ தடவை கெஞ்சியும் அண்ணி பொறுப்புக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ பண்ண இந்த ஒரு காரியத்தினால உடனே அண்ணி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா ஐசு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டி, இந்த விஷயத்துல என்னை விட நீ பயங்கர திறமைசாலிடி. இப்ப ஒத்துக்கிற. அருண், இருடி. இப்ப என்ன, நான் வெளியே போகணும் அதானே? I say you get out. தேங்க்யூ. பீட்டரோட தாண்டி லாக்கி. குடும்பத்து மேல ஏற்பட்ட கெட்ட பேரை நீக்கணும்னு
பார்வதி பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. ஆனா அதுல கலந்துக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற. அப்போ இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரே கிடைக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த குடும்பத்துல இருக்கவே லாய்க்கப்பட்டவே இல்ல நீ. இத பார், திரும்பவும் சொல்றேன், நீ பொறுப்போட இருந்து இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா பார்வதி பக்கத்துல உட்கார்ந்து அந்த பிரஸ் மீட்ல கலந்துக்கிற வழிய பாரு. நீ இந்த குடும்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிற, பார்வதி அதை சேர்க்கணும்னு நினைக்கிறா. இதுலயே உங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதை இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு இங்க ஒன்னும் பெருசா எதுவும் நடக்கல. இது எல்லா கம்பெனிலயும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். ஆனா இப்ப பாத்தீங்கல்ல, நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே மேடம். இந்த குடும்பமும் சரி, இந்த ஆபீஸும் சரி, இதுக்கு உயிரான அம்மா இல்லாத இந்த நேரத்துல இதெல்லாம் எப்படியாவது கட்டி காக்கணும் தான் நாங்க போராடுறோமே தவிர நீங்க நியூஸ்ல போடுற அளவுக்கு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. என்ன பார்வதி இப்படி சொல்றாங்க? மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? எந்த நிறுவனத்திலயும் 2 தலைமை இருந்தா முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதே போலதான் இந்த நிறுவனத்திலயும் 2 தலைமை இருக்கு. போட்டா பாரு. ஒரு தலைமை நான், இன்னொரு தலைமை இந்த 2 தலையும் வெட்டி தள்ளுறாங்க. அதனால இந்த சின்ன குழப்பம் வந்துச்சு. மத்தபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இருக்க குழப்பம் கூட கூடிய சீக்கிரம் சரியாயிடும். சரியாயிடும், சரியாயிடும். அகிலா அம்மாவை வெளியே எடுக்கிறதுக்கான தீவிர முயற்சியில இருக்கும். நிச்சயம் அகிலாண்டேஸ்வரி அம்மா சீக்கிரமா வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற குழப்பம் கூட சீக்கிரமா சரியாயிடும். இத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் உங்களை கூப்பிட்டிருக்கோம். எங்களுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். Thank you so much, madam. தேங்க்ஸ். நாளைக்கு எல்லா பேப்பர் டிவிலயும் மொத்த மீடியாலயும் நம்ம ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியை பத்தி பெரிய விளம்பரம் அம்மாவோட போட்டோவோட வரணும். அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மான்னு இந்த மொத்த இண்டஸ்ட்ரிக்கு உணர்த்தணும் மாமா. ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. ப்ரோ, ஆட் கொடுத்துடலாமா ப்ரோ? கொடுத்துடலாம். யாரு மாமா? கஜேந்திரன் தான். ம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க கஜேந்திரன். சார், இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கிற பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட்
எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமான்னு சர்வே எடுக்க சொன்னீங்கல்ல? ஆமா. சர்வே முடிவு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். என்ன சொல்றீங்க? பார்வதி மேடம் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல சார். யாரோட மனசையும் இம்பாக்ட் பண்ணல. நாளைக்கு ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். கஜேந்திரன், கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்மா சொல்றேன் சார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். கண்டிப்பா ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இந்த ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நாம நம்ம மனசை கொஞ்சம் ஸ்டடியா வச்சுக்கலாம்ல. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். பேப்பர் விளம்பரம் பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆகலையே. ஓகே கஜேந்திரன், காலைல பார்ப்போம். குட் நைட். குட் நைட். குட் நைட் சார். மேடம், இதுல ஒரு சைன். மேடம், என்னம்மா சொல்லுங்க. அகிலா அம்மாவை பார்க்கணும். விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிடுச்சுமா, இப்ப அவங்கள பார்க்க முடியாது. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அலோ பண்ணுங்களேன். அப்படிலாம் அலோ பண்ண முடியாதுமா, அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்களேன். என்னம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? சரி, போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி. அம்மா கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். வாமா. ஹலோ, ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மிதுஸ்ரீ. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜி பிசினஸ் டிவி. தொழிலதிபர்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வாரத்தோட ஷேர்ஸோட ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். அண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும். ஐஸ்வர்யா மூஞ்சில கரிய பூசணும். ரேட்டிங் மட்டும் இருப்பா கைஸ். அந்த திமிரு பிடிச்சவ ஜெயிக்கவே கூடாது. அப்புறம் அவன் நினைச்ச மாதிரியே ஆயிடும். கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான். கேவலம் ஒரு ஆடால ஷேர் வேல்யூ கூட்டிடுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து சரிந்த வண்ணம் உள்ளன. ஆதித்யா குரூப் என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? இங்க பாரு ஆண்டவா, என்ன தவிர வேற யார் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. பார்த்து செய். ரேட்டிங் ரொம்ப மோசமா இறங்கிட்டு இருக்குமா? நல்லா இறங்கட்டும். அப்பதான் அந்த மூத்த மருமக ஆட்டத்தை அடக்க முடியும். ஐசு ஐசு ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அகிலாவின் போட்டோ போட்டு விளம்பரப்படுத்தியும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ இருக்க இருக்க அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இது சக ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேக்கிங் நியூஸ். சற்று முன் யாரும் எதிர்பாராத வகையில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ப்ரோ, இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. அப்பா அங்க பாருங்க. தொடர்ந்து ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ அதிகரித்த வண்ணம் உள்ளது. தோல்வியை நோக்கி சென்ற ஷேர் வேல்யூ திடீரென அதிகரித்தது பங்குச் சந்தை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் ஏறுமே. இப்போ இவங்க டர்ன். ஐயோ ஐசு, தொடர்ந்து ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ அதிகரித்த வண்ணம் உள்ளது. என்ன மம்மி இது? சான்ஸே இல்ல.
எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஐஸ்வர்யா ஒன்னும் ஆகாது. ஏதாவது 1-2 பாயிண்ட் தான் ஏறும். பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் வராது. வெயிட் பண்ணி பாப்போம். கூல். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து அதிகரிப்பது சக தொழிலதிபர்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மம்மி இரு அவசரப்படாது. இதற்கு முன் ஐஸ்வர்யாவின் திட்டமிடாத செயலால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ குறைந்தது. இந்த முறை பார்வதி கொடுத்த விளம்பரத்தால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ உயரத் தொடங்கியுள்ளது. இதற்கு முன் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ சரிந்து உள்ள நிலையில் பார்வதியின் இந்த ஐடியாவால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது சக தொழிலதிபர்களுக்கு இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன மம்மி 1-2 பாயிண்ட் கூட சான்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனியா முந்திட்டு வருது. ஒரே கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து அதிகரிப்பது பங்குச்சந்தை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். ஐயோ, நிலைமை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. மாமா தான். பேசு. சொல்லுங்க மாமா. பார்வதி, ஷேர் வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மாமா. திரும்பவும் நம்ம தான் நம்பர் 1. பார்வதி, அம்மா கிட்ட போன் கொடு. சொல்லாதி. அம்மா, ஷேர் வேல்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுமா. திரும்பவும் நம்ம தான் நம்பர் 1. ரொம்ப சந்தோஷம் ஆதி. சரிம்மா. எனக்கு இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கம்பெனி பிராண்டிங் கம்பெனி நான் நம்பினேன். உங்க பேருக்கு அவ்வளவு மரியாதை இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. மேடம், டைம் ஆயிடுச்சுங்க மேடம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. பாத்துக்க, பத்திரமா. தோல்விய ஒத்துக்கிட்டு நான் ஃபீல் பண்ணி பேசினதா அவ என்ன நம்பிட்டு இருக்கா. இனிமே என்ன பத்தி யாரு என்ன சொன்னாலும் பார்வதி நம்ப மாட்டா. நான் சொல்றத மட்டும்தான் நம்புவா. அதுதான் அவளோட பலவீனம், என்னோட பலம். அண்ணியோட விஷயத்துல நீ மோசமா நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி கீழ்த்தனமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐசு. இனிமே நீ எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்க போதாரும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அது மாதிரி எனக்கு சாதகமான காயினை நான் தேவைப்படும் போது என் ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி நகுத்துவேன். ஐசு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. மீன் வேணும்னா கொக்கு ஒத்த கால்ல கரையில தான் நிக்கணும். ஆனா நீ தரையில நிக்கிறியே. அண்ணி பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. நீ அவசரப்பட்டு என்னத்த சாதிச்ச. எது உன்னோட பலன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உன்னோட பலவீனம். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. ஐயோ, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதே கடவுளே. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியே. பாவம் பார்வதி. இப்பதான் எல்லாரும் வாய் நிறைய உன்னை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நீயும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த.
அகிலாம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அகிலாம்மா. அம்மா பேரை போட்டதுனால ஷேர் மார்க்கெட் ரேட் ஏறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். நீ அடிச்சு புரட்டு. இப்போ நந்தினியோட உடல் கிடைச்சிருச்சுன்னா அகிலா, ஐயோ அகிலா குற்றவாளி ஆயிடுவாங்களே. குற்றவாளினா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமே. தண்டனை கிடைச்சா அவங்க நிரந்தரமா உள்ள இருக்கணுமே. ஐயோ அப்பா, அத நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. கடவுளே, இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ஐயோ அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுமே. என்ன பண்றது? நினைச்சாலே பயமா இருக்கே. மம்மி, இவ்ளோ யோசிக்க தெரிஞ்ச பார்வதிக்கு இதை யோசிக்க தெரியாதா? அதெல்லாம் பார்வதிக்கு தெரியும். பார்வதி பாத்துப்பா. நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன நடிப்புட. அப்படியா? என்னவோ பார்வதி பாத்துக்கிட்டா சரி. அம்மா தான் பிராண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப பேசு. அதே நேரத்துல கம்பெனியோட ஷேர்ஸ் குறையுதேங்கிற கவலையை விட அம்மாவை எப்படி வெளியில கொண்டு வர போறோங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. மத்தத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இது போல செய்தி வந்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நிச்சயமா இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியும். அம்மாவை வெளியில கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். ஹார்ட்ல குண்டு பாஞ்சி இறந்ததா ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த டெட் பாடி நிச்சயமா நந்தினியோட டெட் பாடியா இருக்காது. என்னமா சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. ஏரியில இருந்து கண்டுபிடிச்ச டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கம்மா. அதான் சொல்றேன், இது நந்தினியோட ரிப்போர்ட்டும் கிடையாது, அந்த பாடி நந்தினிதும் கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நந்தினிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி நடத்தின ஃபங்க்ஷன்ல அந்த மாலையை தூக்கி போடுற கேம்ல நந்தினி மயக்கம் போட்டு விழுந்துட்டால. அப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நந்தினிக்கு ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இல்ல. சார், என்ன விஷயம்? நந்தினியோட பாடி பார்க்கணும். கொடுங்க சார். மாரிமுத்து, கொஞ்சம் வெளியே வா. இவங்களை என்னன்னு பாரு. என்ன சார், என்ன வேணும்? நந்தினியோட டெட் பாடி பார்க்கணும். சார், ஏரியில இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அவளோட டெட் பாடி, அந்த டெட் பாடி. ஓ, அகிலாண்டேஸ்வரி மேடம் கேஸ் சம்பந்தப்பட்ட டெட் பாடியா தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா, அந்த டெட் பாடிய நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த பாடியை இப்ப நீங்க பார்க்க முடியாது. ஒரு முக்கியமான கேஸுங்க, உடனே பார்க்கணும். புரிஞ்சுக்கோங்க,
சார் பாடி இங்கல சார் எரிச்சாச்சு. சார் பாடியோட சாம்பல் இருக்கு. யாராவது கேட்டா குடுக்கலாம்னு வச்சிருக்கேன். குடுக்கட்டுமா? யாரை கேட்டு பாடி எரிச்சிங்க? டாக்டர் தான் எரிக்க சொன்னாரு, எரிச்சோம். டாக்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எரிக்கிறதுக்கு? அவர் எப்படி எரிக்க சொல்லலாம்? கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கா. கேஸ் இன்னும் ட்ரையலுக்கே வரல. என்ன பாக்குறீங்க? அதுக்குள்ள முக்கியமான ஆதாரமான டெட் பாடி எப்படி இருக்கலாம் நீங்க? சார் பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, இங்க வச்சுக்க முடியல. போலீஸ்க்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இருச்சோம். டெட் பாடி எரிச்சலாம் ரொம்ப தப்புங்க. இது சம்பந்தமா நான் கேஸ் போட போறேன். கொடுங்க அதை. போலாம். மாமா இப்போ என்ன மாமா பண்றது? கோர்ட்ல போய் கேஸ் போட வேண்டியதான். ஆதி சார், அவசரப்படாதீங்க. நமக்கு இருந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம போயிடுச்சு. எரிச்ச அந்த பாடி தான் நந்தினின்னு ப்ரூஃப் ஆயிடும். மேடம் வேற நந்தினியை நான் தான் சூட் பண்ணதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதனால இது ப்ராப்பரா மர்டர் கேஸ் ஆயிடும். சார் வெளியில கொண்டு வர வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாருமா? யாரு? இவன் முறுத்த. அம்மா நீங்களா? ஆச்சரியமா இருக்கு. அடையாளமே தெரியலமா. நல்ல வாட்ச்மேனியா நீ? இப்ப தெரிஞ்சிருச்சுல. இங்க பாரு, எனக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்தா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா வா. சரிங்கம்மா. இருக்கட்டும். அப்புறம் உள்ள ரூமோட சாவியெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாம்மா. அத கொஞ்சம் கொடு. உங்களுக்கு இல்லாத சாவியா? தரமா? இந்தாங்கம்மா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க, நீ போய் சாப்பிடு. சரிம்மா. உள்ள வா. இங்க பாரு மேடம், பார்வதி கண்டிப்பா இங்க வருவா. சரிங்க மேடம். அவ வந்தானா தடுக்காத, உள்ள விட்டுரு. நீ மட்டும் ஒளிஞ்சுக்கோ. சரிங்க. இன்னையோட அவ கதையை நான் முடிச்சிடுறேன். சரிங்க மேடம். குடு, பாத்துக்கோ. யார் நீ? சார் சார் சார், யார் சார் நீங்க? யார பார்க்கணும்? என் வைஃப் உள்ள இருக்காங்க, பார்க்க போறேன். சார் அங்க எல்லாம் யாரும் இல்ல, இப்படி வாங்க. வாங்க. உள்ள என் வைஃப் இருக்காங்க, பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். விடுங்க சார். இல்ல சொல்றேன்ல சார். விடுடா. போங்க சார். உள்ள என் வைஃப் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் விடு. நில்லுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ மாமா, யார் நீ?
பார்வதி மாமா கையில என்னாச்சு? ஏன் தனியா கிளம்பி யாரோ வந்த? என் கையில ஐயோ, கத்தியால எப்படி குத்திட்டாங்க ரத்தம் மாமா. வருது பாரு. ஒரு நிமிஷம் இரு. வலிக்குதா? நீ ஏன் பார்வதி இங்க தனியா வந்த? மாமா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நீங்க தானே வச்சிருக்கணும். அதை தேடி பார்க்கலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல. அதான் நானே வந்தேன். எதுக்கு பார்வதி இப்படி ரிஸ்க் எடுக்கிற? இப்ப நான் வரலன்னா உயிருக்கு ஆபத்தா இருக்கும்ல. சரி வந்தவன் யாரும் தெரிஞ்சுதா? மேடம் சாரி மேடம். வந்தது ஆம்பளை இல்ல மாமா, ஒரு லேடி தான். லேடியா? ஆ. நான் அவ கைய பிடிச்சேன். அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. முகத்துல முகமூடி போட்டிருந்தா. அதை எடுக்க முயற்சி பண்ண. அதான் அவ என் கைய பிடிச்சு கத்தியால கீறிட்டு ஓடிட்டா. அவ நந்தினியோட ஆளாதான் இருக்கணும். சரி நீ வந்தது தெரிஞ்சு வந்தாங்களா இல்ல எதுக்காக வந்தாங்கன்னே தெரியலையே. தெரியல மாமா. சரி ரிப்போர்ட்டுக்காக தேடி பார்க்கலாம். ஆ. அங்க பாருங்க, அங்க நிறைய ஃபைல் இருக்கு. இந்தாங்க மாமா. என்ன மாமா? இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஃபைல் நமக்கு கிடைக்கலையே, என்ன பண்றது மாமா? சொல்ல ஐஸ்வர்யா. மம்மி ஆண்டிய பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்காக தான் வெயிட்டிங். ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வனஜா போயிருக்கா. அவ வந்ததும் நான் ரிப்போர்ட்டோட வந்துடுறேன். என்ன, நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே மம்மி. கப்பல் வாங்க வாங்க வாங்க. ஐயோ ஏன் லேட்டு? இப்பதான் ஐஸ்வர்யா ஜெயில இருந்து கால் பண்ணா. அப்பா அகிலா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. ரிப்போர்ட்காக தான் வெயிட்டிங். கொடுங்க என்கிட்ட. என்ன ஒரு பில் பேமெண்ட்ஸா இருக்கு. என்னவா இருக்குமா? என்ன இப்படி முழிக்கிற? இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அகிலா ஜெயிலே தான் இருக்கணும். என்னது இது? சேச்சே, என்ன இதெல்லாம்? என்ன வனஜா இது? என்னாச்சு? வெறும் பில்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரிப்போர்ட்ட காணுமே. அப்படியா? கொடுங்க. நீங்க பார்க்காம கொண்டு வந்துட்டீங்களா? இல்லையே, நான் அங்க செக் பண்ணி தான் கொண்டு வந்தேன். அம்மா நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சிச்சுமா. அதை சொல்ல தான் வந்தோம். மாமா இதுவான் பாருங்க. இதான் பார்வதி, நம்ம தேடி வந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தான். ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட ரிப்போர்ட்ட பத்தி சொல்லிருக்கேன். அவங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாலே. அப்படியா? அப்படியா? அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியலையம்மா. நாங்க தான் ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டோம்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கா? இந்தாங்கம்மா நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்க.
பாத்தீங்களா? இதுலயே சொல்லிருக்கு, ஹார்ட் ரைட் சைடுல தான் இருக்கு. ஆமாம்மா, இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வச்சு நந்தினிய நீங்க கொலை பண்ணலன்னு சொல்லி ஜாமீன்ல உங்களை வெளியே எடுத்துடலாமா? இப்போதைக்கு மேடத்தை வெளியே எடுத்துடலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து மேடம் முழுசா வெளியே வரணும்னா நந்தினி உயிரோட திரும்ப கிடைக்கணும். நந்தினி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவளை கண்டுபிடிச்சு நாங்க கொண்டு வரோம். ஓகேமா, இந்த ரிப்போர்ட்டை வச்சு சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மூவ் பண்றோமா? சரி ஆதி, போயிட்டு வா. நாங்க வரோமா? போயிட்டு வா. வர மேடம். வாங்க. செம்ம கடுப்புல இருக்கா போல இருக்கு. ஐஸ்வர்யா, பேசாதீங்க மம்மி. உங்களால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா? இல்ல ஐஸ்வர்யா, அந்த ஃபைலு எனக்கு இந்த அவமானம் தேவையா? உங்களை நம்பினதுக்கு அகிலா ஆண்டி கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ, கோவப்படாத ஐஸ்வர்யா. அம்மா நான் உன்னை அப்படிலாம் அவமானப்பட விடுவேனா? நான் உன்கிட்ட போன்ல பேசினப்ப கூட நம்பிக்கையோட தான் இருந்தேன். ச்சே, கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி லாஸ்ட் மினிட்ல எல்லாமே மாறி போச்சு. உண்மை. இங்க பாரு ஐசு, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உன்னை அவமானப்படுத்தணும்னு நாங்க யாராவது நினைப்போமா? நான் ரொம்ப கவனமா தான் அங்க போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்தேன். என்னோட கோட்டுக்குள்ளேயே தான் மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அது வழியில எங்கேயாவது விழுந்துருச்சா இல்ல அங்க நடந்த ஸ்ட்ரகிளிங்ல விழுந்துருச்சான்னு தெரியலமா. அந்த ஃபைல பார்வதி கொண்டு வந்து அகிலா ஆண்டி கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டா. சொன்னதை உன்னால செஞ்சு காட்ட முடியல, ஆனா பார்வதி சொல்லாமலே செஞ்சு காட்டிட்டா. இதுதான் நீ பார்வதியை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம்னு அகிலா ஆண்டி என்ன அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது, பேராசை இருக்குல்ல. அம்மா இல்லாம இந்த வீடு மாதிரியே இல்ல குருஜி. எல்லாருமே சும்மா பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையில இருந்து அகிலா வெளியே வரணும் குருஜி. நந்தினி இன்னும் சாகல குருஜி, உயிரோட தான் இருக்கா. நந்தினியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டா அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல குருஜி. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்பட வேண்டாம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நினைச்ச மாதிரியே அதுக்குதான் வந்திருக்காரா? எப்பவுமே இந்த மாதிரி சூழ்நிலையில வழி தெரியாதப்போ பரிகார பூஜை பண்ணிட்டா காரிய சித்தி கிடைக்கும். பீடிகை ரொம்ப பலமா இருக்கு, இப்ப என்ன சொல்லுமோ தெரியலையே. என்ன மாதிரி பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. அந்த பூஜையை நான் பண்றேன். சொல்றேன். அது என்னன்னா, அம்மனுக்கு 108 குடம் தண்ணி எடுத்து தடைப்படாம ஊத்தணும். அதுக்கப்புறமா பால் குடம் ஏந்தி கோவில 3 முறை சுத்தி வந்து பால் குடத்தோட தீ மிதிக்கணும். பால் குடத்தோட தீ மிதிக்கணுமா? உன் ஏரியா தாண்டி, சந்தோஷமா பூந்து விளையாடு. தீ மிதிச்சு முடிஞ்சோன்னா அந்த பால் குடத்தை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கேத்தி வச்சு காத்திருக்கணும். அந்த விளக்குல நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். எரியற விளக்குல இருந்து எப்படி குருஜி வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு தெரியும்? அபிஷேகம் முடிஞ்சு விளக்கேத்திட்டு காத்துட்டு இருக்கணும்னு சொன்னேன்ல. மஞ்சள் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கிற அகல் விளக்கு பச்சை கலர்ல எரிஞ்சதுன்னா பரிகாரத்தை ஏத்துக்கிட்டு அம்மன் உனக்கு வெற்றி கொடுக்க போறான்னு அர்த்தம்.
எங்க இருந்துதான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் யோசிப்பற தெரியலையே. இந்த பரிகார பூஜையை மட்டும் நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா 200% அகிலாண்டேஸ்வரி அம்மா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவாங்க. வெற்றி உனக்கு தான்.